ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான், எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பிராயிமுடைய பாவத்தை குறித்ததான ஒரு காரியத்தை தான் இங்கே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலே நமக்கு அருகாமையிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பூமியின் ஜனங்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நாம் அவர்களோட நாம் கலந்திருக்கிறோம். ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, நீ அந்நிய ஜனங்களோட கலவாதபடிக்கு எச்சரிக்கார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்நிய ஜனங்களோடு கூட நாம் பேசலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், அவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கலந்திருக்கிறான் என்று சொல்லி ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, ஒரு நல்ல கிறிஸ்தவ சகோதரி, அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு விசுவாசமுள்ள தேவ பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு நான் சென்று அந்த சகோதரியை தேடினேன். எங்கே என்று கேட்ட பொழுது அவர் கணவர் சொன்னார், இதோ அவர் பக்கத்து ஊரிலே அவருடைய சகோதரியினுடைய வீட்டிலே அவருக்கு ஊரிலே ஒரு கொடை நடக்கிறது, அந்த கொடையை பார்ப்பதற்காக அவள் போயிருக்கிறாள் என்று சொன்னவுடன் நான் அதிர்ந்து போனேன். அதாவது ஆண்டவரை பற்றியதான காரியங்களிலே மிக உற்சாகமாக இருந்த அந்த சகோதரி இப்பொழுது பார்த்தால் தன் சகோதரிக்காக அவர்கள் அந்நிய ஒரு விக்கிரக வணக்கத்தில் போய் விழுந்து விட்டதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இதைத்தான் அங்கே வேதம் எழுதுகிறது, எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட அவன் கலந்திருக்கிறான் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, அங்கே அந்த தொடர்ச்சியாக அந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லி தொடர்ச்சியாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருப்பி போடாத அப்பம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது. ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் அவிசுவாசம். நாம் விசுவாசத்திலே வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, சகையு மனம் திரும்பும் பொழுது கூட அவன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இன்னும் அநேக காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளே நாம் முழுமையாக பரிபூர்ணமாக மாற வேண்டும் என்பது, இரட்டத்தனையான 2 மனம் கொண்டவர்களாக வாழக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவதுதான் அந்த திருப்பி போடாத அப்பம் என்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை அழைப்பது ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கைக்கு நம்மை தேவன் அழைக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த ஓசியாவிலே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான், நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நம்மை அறியாமலே சில பாவங்களை நாம் துணிகரமாக செய்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை வியாபாரத்திலோ அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலோ நம்முடைய நரைமயிர் தெளித்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒருவனுடைய தலையிலே ஒரு நரைமயிர் மறைந்திருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பார்வைக்கு தெரியாது, பார்க்கும் பொழுது எல்லாம் கருப்பாகவே தெரியும். ஆனால் பாருங்க, அந்த முடியை விலக்கிவிட்டு பார்த்தா உள்ளே நரைமயிர் இருப்பது தெரியும். இதே போல இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை பாவத்தை நாம் மறைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த விதமான பாவத்திலே நாம் வாழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக தேவ சமூகத்தில் முழு பரிபூரணமான தேவ பிள்ளைகளாக நாம் வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வேதம் சொல்லும் பொழுது, அவனோ அதை அறியான், நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். 2 காரியத்தில் உங்களுக்கு நான் ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். முதலாவது காரியம்,
எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுக்காக எந்த வேணுமாலும் செய்யலாம். ஆனால் கலந்திருப்பது என்பதை தேவன் விரும்புவதில்லை என்கிற ரகசியத்தை, காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொன்னேன், நரைமயிர் என்பது சிலருடைய பாவங்கள் மறைந்திருக்கிறது. அது நரைமயிரை போல மறைந்திருக்கிறது. அது அப்படிப்பட்டதான பாவத்திலே ஒருவேளை நாம் விழுவோம் என்று சொன்னால் நமக்கு நாம் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக மாறிவிடுவோம். நாம் ஆண்டவரை ஏமாற்றுகிறவர்களாக நாம் மாறுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மை அழைக்கிறார், பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி அல்லேலூயா.